Hi, hello, welcome to my YouTube channel. This is Priya Talks. இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு சீரியஸான விஷயத்தை பற்றி தான் எனக்கு பேசணும்னு இருந்துச்சு. ஏன்னா கடந்த சில நாட்களாக வந்த ஒரு நியூஸ் அப்படி. ஏன்னா ஒரு 17-year-old கேர்ள் சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் சைபர் புல்லியிங் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இன்னுமே பல ரீசன்ஸ் இருக்குமோ இருக்காதோ அப்படின்றது கேஸ் போயிட்டுருக்கு. பட் இந்த ஒரு சைபர் புல்லியிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குமோ அவங்களோட சூசைடில் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறதும் தப்பில்லைன்ற மாதிரி தான் அந்த பொண்ணோட கேஸில் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக அண்ட் தென் இந்த ஒரு பொண்ணு மட்டும் இறந்து போகலங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ரீசெண்ட் டேஸ்லேயும் சைபர் புல்லிங்னால நிறைய சூசைட் நடந்திருக்கு. அதை பற்றியுமே நம்ம எனக்கு பேசணும் அப்படின்னு இருந்துச்சு. ஏன் இவ்வளோ ஹார்ஷாக நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம், ஒரு பேஸ்லெஸ்ஸாக இல்லைனா அதனால நமக்கு எந்த ஒரு யூஸ்மே இல்லாத ஒரு விஷயம் மற்றவங்கள போய் திட்டுறதுன்றது. அது ஏன் நம்ம இவ்வளோ அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம், இது எதனால், இது ஏன் அப்படின்றத பற்றி இன்னைக்கு பேசணுன்னு இருந்துச்சு. அதுதான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. எஸ், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சைபர் புல்லியிங் தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இது பேசுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஜூன் 17th 17 to 18-year-old கேர்ள் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு 130 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு 100K ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ இவ்வளோ 100Kன்றது ஒரு கம்மி நம்பர் இல்லை, கொஞ்சம் ஒரு பிரபலமான ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். ஷீ இஸ் ஃப்ரம் கேரளா. ஸோ அந்த பொண்ணு ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்காங்க. அவர் கூட நிறையவே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்க வீடியோ போட்டதோ, அந்த பொண்ணு 12th படிக்கிறது, இது எல்லாமே தாண்டி ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி அந்த பொண்ணுக்கும் அந்த பையனும் ஒரு சேம் ஏஜ் கேட்டகரி மாதிரி தான், ஒரு 18 to 21 கேட்டகரி. ஸோ அவரும் இவங்களை லவ் பண்ணுறது ரொம்பவே பப்ளிக்காகவே போஸ்ட்டு, வீடியோஸ், ரீல்ஸு அண்ட் கொலாப் பண்ணி போடுறது இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அண்ட் தென் ஒரு நாள் சடனாக ஒரு என்ன சொல்கிறது, அவங்க 2 பேருக்கும் பிடிக்காம போய் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிரேக்கப் ஆகிட்டதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு நிறையவே நெகட்டிவ் கிரிட்டிசிசம், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது அந்த பையன் மேலே தப்பா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. பிகாஸ் அந்த பையன் போயிட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. நீ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஜய், அஜித் அவங்களோட ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, விஜய் போய் சொல்கிறது இல்லை அஜித்தை அட்டாக் பண்ணும், அஜித் ஃபேன்ஸ் அட்டாக் பண்ணும். இது மாதிரி அஜித் சாரும் சொல்ல போகிறது இல்லை விஜய் சார் அட்டாக் பண்ணும், அவங்கள அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது ஃபேன்ஸாகவே நம்மளாவே எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அவருக்கு ஆப்போனண்ட்டாக ஒருத்தங்க இருக்காங்கன்னா எனக்கு ஆப்வியஸ்லி அவங்க ஒரு எதிரி, நான் அவங்கள எவ்வளோ மோசமாக கேவலமாக பேச முடியுமோ நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். அதே தான் இந்த பொண்ணோட கேஸ்லேயுமே நடந்திருக்கு. அந்த பையனோட ஃபேன்ஸ் ஆர்எல்ஸ் ஃபாலோவர்ஸ் இந்த பொண்ணு ரொம்பவே கமெண்ட்ஸில் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஒரு டைமில் நமக்கு எப்போ நம்மளோட அந்த எட்ஜுக்கு நம்ம தள்ளப்படுவோன்னே சொல்ல முடியாதுங்க. நம்ம இன்னைக்கு சிரிச்சிட்டு இருந்திருக்கவங்க நாளைக்கு இறந்து போயிருக்காங்க. என்னடா நேற்று நல்லா தானே இருந்தாங்க, இன்னைக்கு சூசைட் பண்ணிக்கிட்டாங்களே, என்ன அப்படி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கோன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக அது நடந்துகிட்டே தான் இருந்திருக்கும். ஆனால் ஒரு டைமில், ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் அவங்களுக்கு நோ டாலரன்ஸ் லெவல் ரீச் பண்ணி இதுக்கு மேலே இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நம்மளால முடியாது, திஸ் வேர்ல்ட் இஸ் அன்ஃபிட் டு லிவ் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணும் அதே மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்கு தள்ளப்பட்டு சூசைட் மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. 17-year-old அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ ஒரு சின்ன பொண்ணு இல்லையா. எனக்குமே உங்களுக்கு யார் ஒருத்தவங்களுக்குமே நம்மளோட ஒரு 17, 16 அப்படின்றது ஒரு டீனேஜோட ஒரு உச்சகட்டமான ஒரு வயசு. அப்போ நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு அந்த டைமில் எல்லாருமே லவ் பண்ணியிருப்போம், எல்லாருக்குமே ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர்ஸ் இருக்கும், எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் லவ் ஹிட் அடிக்கிறது இல்லை. த லைஃப் இஸ் ஆல் அபவுட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். இதுதான் இப்படி தான் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம், ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுக்கிட்டு யாருமே வாழ்கிறது. எல்லா
எல்லாருக்குமே இங்கே தப்பு பண்ணி அதுலேருந்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு அதை வந்து ஃப்யூச்சரில் பெட்டராக பண்ணி வாழ்கிறவங்க தான் இங்கே எல்லாருமே. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கும் அது டீனேஜில் அதே மாதிரி ஒரு லவ் வந்திருக்கு. பட் ஆனால் நம்ம இருந்த டைமில் வந்து பெருசாக ஃபோனு இன்டர்நெட்லாம் ப்ளூம் ஆகாத ஒரு பீரியட். இப்போ வந்து இந்த இன்டர்நெட் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து இதை வெளிப்படையாகவே போடுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க பேரண்ட்ஸ்க்குமே வந்து தெரியும் அந்த பையனை லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுமே வந்து இப்போ நீ வந்து படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணு, அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது நியூஸில். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது மட்டுமே வந்து ரீசனா, ஹராஸ்மெண்ட் மட்டுமே ரீசனானா அது மட்டும் இருக்க மாதிரி தெரியல. அந்த பொண்ணு 2 சப்ஜெக்ட்ஸில் அவங்களோட 12th எக்ஸாமினேஷனில் ஃபெயில் ஆகியிருக்காங்க. அதுவுமே கூட இன்னொரு முக்கியமான ரீசன். ஸோ அவங்க டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ரொம்பவே நல்லா படிக்கிற பொண்ணு, அவங்களுக்கு ஒரு நல்ல விஷன் இருந்துச்சு, காஸ்மெட்டாலஜி படிக்கணும் ஃப்யூச்சர்லன்றது வரைக்கும் அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி டியூ டு ஆல் தீஸ் திங்ஸ், ஒரு 12th 2 எக்ஸாம்ஸ் ஃபெயில் ஆகுறது, அண்ட் தென் வந்து அது நடந்துட்டு இருக்கும் போதே வந்து இன்னொரு சைபர் புல்லிங் அவங்க ஆளாகிறது, இது எல்லாமே சேர்ந்து ஒரு சின்ன பொண்ணை வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து தள்ளி இருக்குன்னா அது எந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக இருந்திருக்கும்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. வாட் ஷி மைட் ஹவ் கான் த்ரூ, அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா இப்போ இந்த சைபர் புல்லிங் இந்த கமெண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது இது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இது ஒரு இது இருக்குல்ல, யூ நீட் நாட் ஹாவ் டு பி ஸோ லவுட் ஆன் எவ்ரிதிங். நம்மளோட சில விஷயங்கள் ஒப்பீனியன் நமக்குள்ளேயே வச்சுக்கலாம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணுற நிறைய விஷயம் நமக்கு பிடிக்கிறது இல்லை, அதுக்கு நம்ம போய் அவன் சட்டையை பிடிச்சி நீ எப்படிரா பண்ணலாம், நீ எப்படிரா 2 பொண்டாட்டி கட்டலாம், இல்லைனா உன் பிள்ளைய நீ எப்படிரா இந்த காலேஜ் படிக்க வைக்கலாம், இல்லைனா உன் பிள்ளைக்கு எதுக்குடா நீ இந்த இதில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நம்ம போய் கேட்குறோமா? நம்ம கேட்க முடியாது. ஆனால் ஆன்லைனில் அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. யாரை வேணால் எப்படி வேணால் போய் கண்டபடி திட்டலாம். நம்ம சொல்கிற எக்ஸ்கியூஸ் என்னென்னா, அவன் ஏன் ஆன்லைனில் போடுறான், அவன் வீடியோ போடுறதுனால தானே நான் கமெண்ட் போடுறேன், அவன் வீடியோ போட்டால் நான் கமெண்ட்டே போட போகிறது இல்லை. என்னங்க என்னதான் வீடியோ போட்டாலுமே சில கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் போய் படிக்கணும், ரொம்ப பேஸ்லெஸ்ஸாக இருக்கும். அப்புறம் வந்து லைக்ஸ் வாங்கணுன்றதுக்காக வேண்டிய அவ்வளோ அசிங்கமாக அவங்கள தரைக்குறைவாக அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாத்தையுமே நம்ம இழுத்து திட்டுறாங்க. அண்ட் தென் கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எல்லாருமே சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ கமெண்ட் பண்ணுற எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஐ ஆம் த பெஸ்ட், நான் ரொம்ப கரெக்டாக அப்படின்ற மாதிரி ஒரு அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்கு. ஆனால் எல்லாருமே இந்த உலகத்தில் கரெக்டாக, அவங்களோட மைனஸ் அவங்க இந்த உலகத்தில் தப்பே பண்ண மாட்டாங்களா? ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் உங்கள் முகத்தை காட்ட வேண்டாம், ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணுற ஒரே ரீசனால என்ன வேணால் போய் கமெண்ட் பண்ணலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அந்த ஒரு கப்பல் வந்து வீடியோ போட்டிருக்காங்க, அது ரொம்ப காமெடியாக இருக்குது. அதில் அந்த பொண்ணு ட்ரெஸ் ரிவீல் பண்ணவே, ஒரு ரிவீலிங்கோ ட்ரெஸ் போடல, ஏதோ அசிங்கமான ஒரு இது இல்லை, அவ்வளோ டீசெண்டாக ஒரு காமெடியாக ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு 10 கமெண்ட் தான் இருக்குது. அதில் ஒரு கமெண்ட் என்ன இருக்குன்னா, பொண்டாட்டி என்ன ஐட்டமா ப்ரோ, ஒரு நாளைக்கு எவ்வளோ விலை ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த போட்ட வீடியோவுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? ஸோ இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்டை ஒருத்தங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயோ எதிர் வீட்டுக்காரங்கிட்டயோ இல்லைனா வந்து கூட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை கூட நேரில் பார்க்குற பொண்ணுக்கிட்டயோ கேட்க முடியுமா? கேட்க முடியாது, ஏன்னா அடி விழும். ஆனால் கமெண்ட் செக்ஷனில் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நம்மளோட மனசில் இருக்க எல்லா வக்கரத்தையும் இந்த ஆன்லைன் வந்து ஒரு இடம் கொடுக்குது, நீ தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ மோசமான கமெண்ட் செக்ஷன் வந்து இப்போது வளர்ந்துட்டு வருது. ஒரு என்ன சொல்கிறது, என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. எவ்ரிபடி ஹஸ் அ ஃப்ரீடம் டு லிவ் தியர் லைஃப். நீ எப்படி வாழணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து இங்கே எல்லாருமே மகாத்மா காந்தி மாதிரி இன்னொருத்துக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாருக்குமே எங்கள் எல்லாமே தெரியுமா? கிடையாது. அதுக்குன்னு ஆன்லைனில் போடுறவங்களுக்கு நாங்கள் எதுவுமே சொல்லவே கூடாது, எங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ்க்காக தானே நீங்கள் போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம். எஸ், யூ கேன் கிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். இது தப்பு, இதை மாற்றிக்கலாம், ஒரு ரிசர்ச் பண்ணல, இல்லை எந்த டாப்பிக்கோ இதுக்கு சம்மந்தமே இல்லை, நீ எப்படி பேசலாம் அப்படி கேட்கலாம். அப்போ அவங்களுக்கு வந்து ஓகே, அது வந்து இவங்களுக்காக தான் போடுறாங்க, ஸோ எவ்ரிபடி உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் கொடுக்கலாம், அந்த ஒப்பீனியனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கணும். அதுதான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆர் எல்ஸ் ஒரு யூடியூபரோட வேலை. அதுதான் கொடுக்குற கிரிட்டிசிசம் வந்து ஓரளவுக்கான ஒரு நியாயமாக இருக்கணும், ஒரு பேஸோடு இருக்கணும். அவ்வளோ மோசமாக வந்து அந்த பெண்ணோட உறுப்பை வச்சு திட்டுறது, இல்லைனா அந்த பெண்ணோட உடம்பை வச்சு திட்டுறது, இல்லைனா அந்த பையனோட ஜெண்டரை வச்சு திட்டுறது, இல்லைனா அந்த பையனோட அம்மாவை இழுக்கிறது, இல்லைனா அந்த பொண்ணோட ஃபேமிலி இழுக்கிறது, இந்த மாதிரி மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா? இது இப்படியே போயிட்டே இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோனா அசிங்கமான வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கலாம். இது வந்து நான் கரெக்டுன்னு சொல்ல வரல, பட் இன்டர்நெட்
இன்டர்நெட் ஹேட் தட் ஃப்ரீடம். ஃபர்ஸ்டெல்லாம் யூடியூப்பில் நீங்கள் வந்து பிளிப் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீடம் இருந்துச்சு, என்ன வேணால் வேர்ட்ஸ் பேசலாம் அப்படின்னு. இப்போ அப்படி கிடையாது. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி வீடியோஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ போயிட்டே இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கூட நீங்கள் பண்ண முடியாதுன்ற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட ஒரு நார்மல் நல்ல கிரிட்டிசிசம் கூட வைக்க முடியாது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அதுதான் வருமோ, அதுதான் வரணுமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. இந்த ஒரு பொண்ணோட சூசைட் மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு அம்மா சூசைட் பண்ணி இறந்து போனாங்க. அவங்களோட குழந்தைய வளர்க்க தெரியாதுன்னு ஒரு அம்மாவுக்கு இந்த ஆன்லைன் சொல்லி கொடுக்குது. ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு ஒரு சொந்த அம்மாவுக்கு இந்த இன்டர்நெட் சொல்லி கொடுக்குது. இது எந்த அளவுக்கு ஒரு வேடிக்கையாக இருக்குது. ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தைய வளர்க்க தெரியாதா? ஒரு தவறு நடக்குதுன்றது ரொம்ப இயல்பு. அதுக்குன்ட்டு ஒரு சன்ஷேடில் விழுந்துருச்சு அந்த குழந்தை, அது இயல்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த அம்மாவும் வேணும்னே தூக்கி போட போகிறது இல்லைங்க. உங்களுக்கு எல்லாருக்கும், நம்மளுக்கு எல்லாருக்கும் அந்த குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எவ்வளோ லாஸோ அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு அதிகமான லாஸ் தான் உங்களுக்கு இருக்க போகுது. நம்ம வந்து எனக்கு கமெண்ட்ஸ் போட்டுட்டு இன்னைக்கு ஈவினிங் என்ன, நைட்டுக்கு என்ன சமைக்கிறது, ரசமா சாம்பாரான்னு யோசிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் அந்த அம்மா தான் அதை பார்க்க போகிறாங்க ஆப்வியஸ்லி. ஆனால் வந்து ஃபார்ச்சுனேட்லி அந்த குழந்தைய சேவும் பண்ணியாச்சு. ஆனால் அதை சேவ் பண்ணதை மறந்துட்டு நீ எப்படி இப்படி உன் குழந்தைய விட்டுருக்க, நீ உனக்கு பொறுப்பே இல்லையா, நீ எல்லாம் ஒரு அம்மாவா, உனக்கு வளர்க்க தெரியாதா, என்னென்னமோ பேசியிருக்காங்க. அதோட டிப்ரெஷன் தாங்க முடியாமல் அவங்க சூசைட் பண்ணி 33 year old ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலில் இருக்க ஒரு விமனை, வெல் க்ரோன் விமனை சூசைட் பண்ணி செத்து போகிறாங்க. இதுக்கு இந்த கமெண்ட்ஸ் பண்ணவங்களால என்ன ஒரு மீட்டு தர முடியும், இல்லைன்னா அதுக்கு என்ன ஒரு ஆறுதல், இல்லை அதுக்கு என்னதான் பதிலாக உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதை கமெண்ட்ஸ் பண்ணவங்க என்ன சொல்லுவாங்க, அச்சோ இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் நம்மளோட அந்த இதை வெளிப்படுத்திட்டு நம்ம போயிடுவோம். அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் அதோட பாதிப்பு அவங்களுக்கு தான், அந்த ஹஸ்பண்டுக்கு தான் இப்போ அதோட பாதிப்பு இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் எந்த குழந்தைக்காக அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கமெண்ட்ஸ் போட்டிங்களோ, இப்போ அந்த குழந்தைய அம்மா இல்லாமல் கஷ்டப்பட்டு வளரப்போகுது. எதனால்? உங்களால், அந்த கமெண்ட்ஸ்னால வளரப்போகுது. அப்படி வளரப்போகுது. நம்ம கான்சிக்வன்ஸை யோசிக்கிறதே கிடையாதுங்க. இப்போ ஒரு நிமிஷம் நம்ம முன்னாடி யாராச்சும் வந்து நம்மளை அசிங்கமாக திட்டினாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே தான் எல்லாருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் புட்டிங் வீடியோஸ் ஆன்லைன் யூடியூப்பில் போடுறாங்கன்றதுனால மட்டும் அவங்களுக்கு ஒன்றும் ஷீல்டு வந்துடாது. எது வேணால் பேசலாம். எவ்ரிபடி இஸ் ஹியூமன் பீயிங் தான். அதே மாதிரி என்னடா, ஆனால் இங்கே எவ்வளோ இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. சில பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ்க்காகவே அவங்களோட ரீல்ஸில் வந்து அது மட்டும்தான் இருக்குமே. ஆனால் அவங்கெல்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் ஒருத்தவங்களுடைய ஹேண்ட்லிங் மெத்தடாலஜி ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா அழுவாங்க, ஒருத்தவங்க வந்து தே கோ சைலண்ட் ஃபார் வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ். சில பேர் வந்துட்டு சண்டை போடுவாங்க, சில பேர் வந்துட்டு இன்னும் ரேண்ட் பண்ணுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு. ஸோ ஒருத்தவங்களுடைய என்ன சொல்கிறது, அந்த ஹேண்டில் பண்ணுற விதம், அப்போ அவங்களோட த்ரெஷ்ஹோல்ட் லெவல் ஒருத்தருக்கு வேறுபடும் இல்லையா. இந்த பொண்ணு ரொம்பவே இலகின மனசாக இருந்திருக்கலாம், ஒருத்தவங்க அப்படி இல்லை. ஆனால் அதனால தான் அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாததான் சூசைட் வரைக்கும் எடுத்துன்னு போயிருக்கு அந்த விஷயம். வந்து இன்றைக்கி அவங்க இல்லை இந்த உலகத்தில். அதுக்கு நம்மளால் என்ன கைமாறு செய்ய முடியும்? அவங்க பேரண்ட்ஸ்க்கு நம்மளால் என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? கிடையாது. இன்னொன்று இப்போ அந்த பையனும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் நேரடியாக வந்து அதில் இன்வால்வ் ஆயிருக்காரான்னு நமக்கு தெரியாது. அந்த பையனோட ஃபாலோவர்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பையனும் தான் இந்த பிஹேவியர்னால பாதிக்கப்பட்டிருக்கான். இப்போ ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சினிமாவில் இருக்கவங்களையும் இன்டர்நெட்டில் இருக்கவங்களும் நம்மளால் கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா சினிமாவில் இருக்கவங்களோட வாழ்க்கையே தனி, அவங்களோட உலகமே ஒரு வேறு மாதிரியான ஒரு உலகம் இல்லையா. இன்டர்நெட்டில் வரதவங்க ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலாம். அதுவும் கஷ்டம், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் அவங்களோட உலகம் வேறு. அவங்க வந்து நம்மள மாதிரி டே டு டே லைஃப்பில் வந்து இந்த ரோட்டில் இறங்கி நடந்து போகிறது கிடையாது. ஆனால் இன்டர்நெட் அப்படி கிடையாது. இன்றைக்கி இப்போ நான் வீடியோ பண்ணிருக்கேன், இல்லை நான் ஒன்றும் எனக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. யாரோ ஒருத்தவங்க ஒரு 2 million 3 million சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிறாரு, அவர் ஒரு வீடியோ போடுறாரு, அவரும் தான் நாளைக்கு பால் பேக்கெட் வாங்குறதுக்கு பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் தான் ஆகணும். ஸோ இன்ஃப்ளூயன்சர் வந்து எல்லா வீட்லேயும் இருக்காங்க. இது டே டு டே என்ன சொல்கிறது, இன்ஃப்ளூயன்சர் வந்து இப்போ எல்லார் வீட்லேயும் வந்துட்டாங்க. ஸோ அந்த சினிமாவையும் இன்டர்நெட்டையும் கம்பேர் பண்ணவே முடியாது. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அவங்க வாழ்கிறது ஒரு தனிப்பட்ட உலகம், அவங்களுக்கு அதுக்கான மணி இருக்குது. இதெல்லாம் எப்படி ஷீல் பண்ணோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் இன்டர்நெட்டில் வாழ்கிறவங்களுக்கு ஒரு 18 வயசு பொண்ணு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ போடுது அப்படின்னா அந்த பொண்ணால் கண்டிப்பாக அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது. மேபி அந்த அம்மா, அந்த 33 வயசு ஆகியிருக்க அந்த அம்மா, அவங்களுக்கு இன்டர்நெட் புதுசாக இருக்கலாம், அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சராக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா இவ்வளோ பேர் நம்மளை திட்டுறாங்க, நம்ம குழந்தை வளர்க்க தெரியலையா, நம்மளாம் வந்து ஒரு ஆப்டே இல்லையா,
அன்ஃபிட்டாக நம்ம ஒரு மதராக இருக்கிறதுக்கு நினச்சி அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இங்கே எல்லாருமே கரெக்டாக, எல்லாருமே 100% பெஸ்ட்டாக, நம்ம எல்லாருக்குமே எல்லாமே தெரியுமானா கிடையாது. ஆனால் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்கிறதுக்கோ இல்லை அட்வைஸ் பண்ணுறதுக்கோ மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கிளம்பிடுறோம். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி புல்லினால இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு பையன் குயர் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பையன் வந்து இறந்து போனார். அவர் ஒன்றுமே தப்பு பண்ணலங்க. அவர் புடவை கட்டி அவருக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப் போட்டு அவர் இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டு இருந்தார். அதுக்கு கீழே போனால் அவ்வளோ மோசமான கமெண்ட்ஸ், கே, நம்மளால சொல்ல முடியாது யூடியூப்ல, அந்த அளவுக்கு ஒரு மோசமான அவரோட ஜெண்டரை வச்சு, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை வச்சு, நீ பொம்பளையா, நீ ஏன் இப்படி பண்ற, அந்த மாதிரி எவ்வளவோ மோசமாக வந்து. சரி ஓகே, இப்போ பொம்பளையா ஆம்பளையா இல்லைன்னா இப்போ என்னங்க குடி மொழிகிடுமா என்ன? சரி ஓகே, அவர் ஏதோ ஒரு ஜெண்டரில் பிறந்தார், அவர் வேற ஒரு ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கிறாரு, அதனால இப்போ நமக்கு என்ன குறைஞ்சிட போகுது? அவங்க பேரண்ட்ஸே ஏதோ அலோவ் பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க ஓப்பன் மைண்டடாக இருந்திருக்காங்க. அவர் எவ்வளோ தடையை தாண்டி இல்லை எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஆன்லைனில் வீடியோ போடுற அளவுக்கு அந்த பையன் வந்திருப்பான். ஆனால் அவ்வளோ போட்டு அவ்வளோ பேசி திட்டி எவ்வளோலாம் அவனை வந்து டீக்ரேட் பண்ண முடியுமோ பேசி அவன் கடைசியில் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். ஒரு 10 நாள் வந்து அந்த கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க வீடியோஸ் போட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நியூஸில் வந்துச்சு. அவ்வளோதான், நம்ம எல்லாம் மறந்துட்டோம். இப்போ அடுத்த சூசைட் இதையும் நம்ம மறந்துடுவோம். ஆனால் இதனால் பாதிக்கப்படுறவங்க யார்? அந்த பையனோட பேரண்ட்ஸ், இந்த பொண்ணோட பேரண்ட்ஸு, அந்த அம்மாவோட குழந்தைங்க, அவங்க ஹஸ்பண்ட், இவங்களாம் தான் பாதிக்கப்படுறாங்க. நமக்கு ஒரு 4 நாள் கழிச்சு அவங்கள ஃபாலோ பண்ண போகிறதில்ல, அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஜஸ்ட் பிகாஸ் நம்ம அப்படி ரேண்டமாக தூக்கி போட்டு போகிற ஒரு கமெண்ட்னால ஒரு குடும்பமே சீரழிஞ்சு போகுது. ஒன்ஸ் ஒரு நிமிஷம் அந்த கமெண்ட்டை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் அதே மாதிரி ஒரு வார்த்தையை, ஒரு சென்டென்ஸ், அவ்வளோ ஹார்ஷான சில வேர்ட்ஸை நம்மக்கிட்ட யாராச்சும் பேசினாங்கன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்க மூஞ்சி முன்னாடி நின்று பேச போகிறது இல்லை, உங்கள் ஆன்லைனில் உங்கள் மூஞ்சி தெரிய போகிறது இல்லை, நீங்கள் யார் எப்படிப்பட்டவர்னு தெரிய போகிறது இல்லைன்ற ஒரே ரீசன்னால என்ன வேணால் பேசலாம் அப்படின்ற அந்த ஒரு லெவரேஜ் கையில் எடுக்கிறது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெத்து, இது நம்ம என்ன சொல்கிறது, வி ஆர் ஆல் ரெஸ்பான்சிபிள். ஒன் அமாங் அஸ், ஒரு இன்டர்நெட்டில் இருக்க நம்ம தான் அந்த குழந்தையோட டெத்துக்கு ஒரு காசாக இருந்திருக்கோன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இதை சீரியஸாக ஒரு சீரியஸ் ஸ்டெப், நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த நினச்சி அதை ஸ்டாப் பண்ணணும். நம்மளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அவங்களோட லைஃப்பில் போய் கமெண்ட் பண்ணுறதுக்கு? அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பொறுப்பை நம்மளா ஏற்றுக்க போகிறோம். ஒரு நிமிஷம் கமெண்ட் பண்ணிட்டு போகிறது, அந்த சந்தோஷத்தை, நம்மளோட வக்கரத்தை, நம்மளோட மனசில் இருக்க பாரத்தை, ஒரு 100 லைக்ஸ் கிடைக்கும்ன்ற ஒரு ஆசையில் நம்ம இறக்கி வச்சுட்டு போயிடுறோம். ஆனால் அந்த ஒரு கமெண்ட், அதோட வெயிட்டேஜ் வந்து அந்த பர்டிகுலர் அந்த வீடியோ போடுறவங்களுக்கு அதனால எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும்ன்ட்டு ஒரு செகண்ட் யோசிச்சுனா இந்த மாதிரி நடக்காது. we have to stop this behavior because more and more people are getting into online and more comments and more bad things are also getting into online. இது கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும். we have to make at least internet safe for us. இன்டர்நெட் ஆப்வியஸ்லி சேஃப் இல்லை, இந்த உலகமே கூட தான் சேஃப் இல்லை. அட்லீஸ்ட் நம்ம இந்த ஒரு இன்டர்நெட்டை கொஞ்சமாச்சும் நம்ம சேஃப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணோம் வித்தவுட் த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். இன்னொருத்தங்க வந்து லா போட்டு இது நீ பேசினா உனக்கு ஸ்ட்ரைக் விழும், இல்லைனா உனக்கு வந்து ஜெயிலில் பிடிச்சி போடுவோம் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் நான் ஸ்டாப் பண்ணுவேன்னா அப்படி ஒன்றும் இருக்க தேவையில்லையே. நமக்குன்னே ஒரு எத்திக்ஸ் இருக்கணுமே. நம்மளை அப்படி ஒன்றும் வளர்க்கலை, நம்ம ஏன் அப்படி இருக்கணும்? நம்மளா ஒரு விஷயம் நினச்சிக்கலாம், இன்னொருத்தங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு பர்சனலாக ஒரு ஓத் நம்ம எடுக்கணும். எடுத்து பர்சனலாக நம்மக்குள்ளேயே ஒரு மாற்றம் எடுத்துகிட்டு வரணும். நான் இதை பண்ண போகிறதில்ல, என்னை சுற்றி இருக்கவங்க யாரும் இது பண்ணக்கூடாதுன்றதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு ஸ்டெப் நான் எடுக்கிறேன், அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் பிடிக்கலையா, அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க, அன்ஃபாலோ பண்ணிடுங்க. இல்லைனா அவங்கள எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காதீங்க. யூடியூப்பில் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, அதுவே போதும் அவங்களுக்கு. இப்போ ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் குறைஞ்சிட்டாங்க, வியூஸ் குறைஞ்சிடுச்சு, வாட்ச் ஹவர்ஸ் குறைஞ்சிடுச்சுன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க? ஓகே, இது வந்து பிடிக்கல மக்களுக்கு, வி ஹாவ் டு சேஞ்ச் இட் அப்படின்னு சொல்லி மாறுவாங்க அவங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருக்கிற வீடியோஸ் இல்லை எது பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, அதுக்கு தான் நிறைய வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்குது, நிறைய கமெண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு அதுதான் ரெவென்யூ ஜாஸ்தியாக வருது. ஸோ ஆப்வியஸ்லி அப்படி பண்ண வேணான்னு விருப்பம் இருக்கவங்க கூட ஒரு ஃபேமஸ் வரணும், ஒரு ஃபெமிலியாரிட்டிக்காக அப்படி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சேஞ்ச் உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த ஃபாலோ பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இங்கே எல்லாரும் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் ஒரு ஃபாலோவருக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் பண்ணலன்னா ஆப்வியஸ்லி அவங்க சேஞ்ச் ஆகிடுவாங்க.
இல்லைன்னா நீங்கள் ஒரு 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 டீசெண்டான ஒரு கிரிட்டிசிசத்தை முன் வைக்கலாம். அதை விட்டுட்டு ரொம்ப மோசமாக கீழே இறங்கி நம்ம பேசுறது நம்ம குறைச்சிக்கணும். குறைச்சிக்க கூட இல்லை, அப்ரப்டாக நம்ம ஸ்டாப் பண்ணணும். அப்போ மட்டும்தான் இந்த இன்டர்நெட் எல்லாருக்கும் சேஃப் ஆனதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனிமேலும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.